நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்னு சொல்றவங்க கொஞ்சம் சிரிக்கிறீங்களா? தேவனுடைய சந்நிதியை அனுபவிப்பதற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். தேவன் அற்புதங்களை செய்வார்னு சொல்றவங்க கரங்களை தட்ட முடியுமா? ரைட். அப்படின்னா ஒரு கேள்வி என்னன்னா, யாருடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்வார்? எப்பொழுது அற்புதங்களை செய்வார்? எதற்காக அற்புதங்களை செய்வார்? எப்படி அற்புதங்கள் செய்வார்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை இன்று நாம் தியானிக்க போகிறோம். செய்திக்குள்ளாக போவதற்கு முன்பு நம்முடைய வாழ்வில் முதலாவது நாம் இருக்க வேண்டிய நிலை என்ன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் கவனிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், உன் மூலமாய் உன்னை கொண்டு சகல ஜனங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்றார். என்று சொன்ன தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் வாக்குத்தத்தத்தின் புத்திரனை அருளினார். அப்படி ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கு, ஈசாக்கிலிருந்து யாக்கோபு, யாக்கோபுக்கு பிறகு இஸ்ரவேல் என்ற பெயரையும் வைத்தார். அதன் மூலமாக இஸ்ரவேல் என்கின்ற ஒரு தேசமே தேவனால் அருளப்பட்டது. அற்புதம். ஆனால் இந்த ப்ராசஸ்ல இந்த இஸ்ரவேல் பிரஜைகள், அதாவது யாக்கோபின் குமாரர்கள், ஒரு நாள் யோசேப்பை பிடிக்காததினால் யோசேப்பை எகிப்து தேசத்தில் இருக்கிற ஒரு வணிகருக்கு விற்றுவிடுகிறார்கள். அப்படி விற்கப்பட்ட யோசேப்பு ஒரு அடிமையாக, ஒரு வேலைக்காரனாக எகிப்தில் இருக்கிற போத்தேபாரின் வீட்டிலே வேலைக்கு சேருகிறான். அப்படி அவன் அங்கே எதற்காக அனுப்பி வைக்கப்பட்டான் என்றால், தன்னை நேசிக்க வேண்டிய தன் சகோதரர்களே அநியாயமாக யோசேப்பை விற்று போட்டார்கள். அப்படி விற்கப்பட்ட யோசேப்பு வேறு தேசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற போது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, யோசேப்போடே கூட தேவனாகிய கர்த்தர் இருந்தார். இன்னைக்கும் நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? ஒரு தனியான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அது ஒரு வேலையின் காரணத்தினாலோ அல்லது வியாபாரத்தின் காரணமாகவோ அல்லது படிப்புக்காகவோ வெளி நாட்டிலோ அல்லது வெளி ஊரிலோ வேறு பட்டணத்திலோ வெளி மாநிலத்திலோ தனியாக வாழ்கிறவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? அல்லது கணவனை விட்டு பிரிந்து, மனைவியை விட்டு பிரிந்து தனியாளாக இருக்கின்ற யாரும் இருக்கிறீர்களா? என்றால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒருவரையும் நான் அனாதையாய் விடவே மாட்டேன் என்று. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடே கூட இருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான தேவன்! கவனிங்க, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நான் தனியாக இருக்கிறவன், தனியாக இருக்கிறவள் என்ற கலக்கமோ என்ற சோர்வோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை கொண்டிருக்கிற ஒருவரும் ஒரு காலும் தனியானவர்கள் அல்லவே அல்ல. அதே சமயத்தில் நீ தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சாத்தான் துன்மார்க்கமான காரியத்தை செய்ய தூண்டுவான், அது சாதாரணம். ஆனால் அவனுடைய காரியங்களுக்கு இடம் கொடாமல் தன்னைத்தானே காத்துக் கொள்ளுகிறவர்களை தேவன் என்ன செய்வார் என்றால் அதிகமாய் அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். அதற்கு உதாரணம் யோசேப்பு. யோசேப்பை தேவன் எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார்! ஒரு வேலைக்காரனாய், அடிமையாய் வேறு தேசத்திலே நுழைந்த யோசேப்பு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்ததினாலே ஆளுகிறவனாய், அரசாட்சி செய்கிறவனாய் தேவன் யோசேப்பை உயர்த்தினார். சகோதர சகோதரிகளே, உங்கள யாராவது இருக்கீங்களா தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவோர்? தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவன் என்னை உயர்த்த வேண்டும், தேவன் என்னை செழிப்பாக்க வேண்டும், தேவன் என்னுடைய வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதகரமானதாய் மாற்ற வேண்டும் என்று உண்மையாய் ஆசைப்படுவோர் யாராவது இருக்கீங்களா? என்றால் என்ன செய்ய வேண்டும்? யோசேப்பை போல எக்காரணத்தை கொண்டு உத்தமத்தை விட்டு விலகாமல், யோசேப்பை போலவே எந்த சூழலிலும் பரிசுத்தத்தை கெடுத்துக் கொள்ளாமல் ஆண்டவருக்கு ஏற்றபடி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் கட்டாயம் தேவன் உன்னை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார். காரணம் என்னவென்றால், உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நான் அதாவது சுமார் ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்பு
அல்லது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு கால்வரி ஹவுஸ் என்று ஒரு இடம் இருந்தது. அது ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம். ரெண்ட்டுக்கு எடுத்து அந்த வீட்டுக்கு பேர் வச்சோம் கால்வரி ஹவுஸ்ன்னு. அந்த வீட்டோட மேல் மாடிக்கு போய் தனியாக ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். குறிப்பா நடுராத்திரியில. அப்படி தனிமையில நடுராத்திரியில நான் ஜெபித்து இப்படி சொன்னேன். எப்படின்னா, ஆண்டவரே, நம்பிக்கையாய் உண்மையாய் உத்தமமாய் வாழ்கிற ஒரு 400 பேர் ஊழியக்காரரை நீங்க எனக்கு அருளணும். அப்போ ஒரு அற்புதமான ஊழியத்தை நான் செய்வேன். அழிந்து போவோருக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன். அதுக்காக ஒரு 400 பேர் நம்பிக்கையானவங்களை எனக்கு அருளி செய்யுங்க ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேவன் எனக்கு அருளிய தரிசனத்தின் அடிப்படையில் அல்லது கொடுத்த சுவிசேஷத்தின் அந்த தாகத்தின் அடிப்படையில் ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்கிற 400 பேரை கொடுங்க ஆண்டவரே. அற்புதமான ஊழியத்தை நான் செய்யற ஆண்டவரேன்னு ஜெபிக்கிற போது என்னுடைய உள்ளத்துல தேவன், அதாவது நான் ஜெபிக்கிற வேளையில ஆவியில தேவன் கண்டிப்பதாக நான் உணர்ந்தேன். என்னவென்று, நீ இப்படி ஜெபிக்கிறத நிறுத்து அப்படிங்கிற மாதிரி. நான் ஏதாவது தப்பா ஜெபம் பண்ணனாங்க? நான் என்னென்ன ஜெபம் பண்ண? நல்ல நம்பிக்கையானவங்கள எனக்கு அருளுங்க ஆண்டவரே, நானும் நம்பிக்கையுள்ள ஊழியத்தை செய்யறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த ஜெபத்தை நிறுத்துன்னு தேவன் என்னை கண்டிப்பதாக நான் உணர்ந்தேன். நான் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். எதுக்காக ஆண்டவர் அதை நிறுத்த சொன்னீங்க? நீ என்னப்பா, உனக்கு 400 பேரு நம்பிக்கையுள்ளவங்கள நான் உனக்கு கொடுக்கணுமா? ஆமா ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் இடத்துல சொன்ன வார்த்தை, எனக்கே கிடைக்கல. எப்படிங்க? எனக்கே கிடைக்கல நம்பிக்கைக்குரியவங்க, இனி நான் எங்க உனக்கு கொண்டு வந்து தர முடியும்? நண்பு சகோதர சகோதரிகளை, இதுதாங்க உண்மை. எது உண்மை? உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம் வல்லமை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. அப்படின்னா கிடைக்காததால தானே, அவர் தேடுறாரு தானே. நம்பிக்கைக்கு பாத்திரமா வாழ்ற யாராவது இருக்காங்களா? தெய்வ வார்த்தையின் அடிப்படையில் வாழும் யாராவது இருக்கிறாங்களா? உத்தமமாக வாழ்கிறவர்கள் யாராவது இருக்காங்களா? பரிசுத்தமா வாழ்றவங்க யாராவது இருக்காங்களா? நியாயமா வாழ்றவங்க யாராவது இருக்காங்களா? தங்கள் சரீரத்தை கெடுத்துக் கொள்ளாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் யாராவது இருக்காங்களா? தங்கள் சரீரத்தை, அதே போல தங்கள் கண்களையும் தங்கள் சரீரத்தையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளக்கூடியவர்கள் யாராவது இருக்காங்களா என்று தேவனுடைய கண் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்ப என்னோட கேள்வி, என்றைக்காவது அந்த தேவனுடைய கண் பார்வை உன்மீது வந்து நின்றிருக்கிறதா? ஒரு முறை சிந்தித்து பார். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் ஒரு வீதியிலே நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ அந்த வீதியில சில பேர் அப்படியே கூடி நின்று அவரை அப்படியே கவனிக்கும் போது, அந்த வீதியில தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அந்த ஊழியக்காரர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். தங்களை தாங்களே முழுமையாக சம்பூர்ணமாக தேவனிடம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மூலமாக தேவனால் என்ன செய்ய முடியும், எப்படியெல்லாம் செய்ய முடியும், அந்த நபரை கொண்டு தேவனால் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்று தேடுகிற போது அப்படிப்பட்ட நபரை தேவன் இன்னும் காணவில்லை. அப்படி என்று அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். உங்களுக்கு ஏதாவது புரியுதாங்க? சம்பூர்ணமாக தன்னை தானே தேவனிடத்தில் அர்ப்பணித்தவன் மூலமாக தேவனால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை இன்னும் இந்த பூமி பார்க்கவே இல்லை என்று அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் அந்த பிரசங்கத்தை ஒரு வாலிபன் கேட்டுக்கொண்டிருந்தான். அதே வீதியின் கடைசியில அவன் நின்று கொண்டு அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அந்த வாலிபன் உடனே தன் கண்களை மூடி தலையை தாழ்த்தி இப்படி அவன் ஜெபித்தானாம். எப்படி ஜெபித்தானாம்? ஆண்டவரே, அந்த நபராக நான் இருக்க விரும்புகிறேன். எந்த நபராக? சம்பூரணமாக தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறவன் மூலமாக தேவனால் என்னவெல்லாம் செய்ய முடியும், அதை இன்னும் இந்த பூமி பார்க்கவில்லை என்று சொல்லிய வேளையில இந்த வாலிபன் சொன்னான், அந்த நபராக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே என்று அவன் ஜெபித்தான். அந்த ஜெப விண்ணப்பம் என்ன செய்தது? அந்த நபரை அமெரிக்க தேசத்தையும் இங்கிலாந்து தேசத்தையும் ஆவிக்குரியபடி கலக்குகின்ற ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாற்றியது. அந்த ஊழியக்காரன் பெயர் என்ன தெரியுமா? D.L. மூடி. D.L. மூடி என்கிற அந்த பக்தன்
அன்று அந்த செய்தியை கேட்டபோது அவர் என ஜெபித்தார், முழுமையாக தன்னைத்தான் தேவனுக்கு அர்ப்பணித்த ஒருவனின் மூலமாக தேவனால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை இன்னும் இந்த பூமி காணவில்லை என்று சொன்னபோது D.L. மூடி சொன்னாராம், அந்த நபராய் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அந்த நபராய் என்னை ஆக்குவீரா என்று ஜெபித்தார். இன்று நம்மத்திலே யாராவது இருக்கீங்களா? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவனுக்கு தன்னுடைய வல்லமை விளங்க பண்ண தேவனுடைய கண் பார்வை சஞ்சரிக்கிறது. ஆண்டவரே, அந்த நபராய் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உம்முடைய கண் பார்வை என் மீது பட வேண்டும் என்று, என் மீது படுகிற வகையிலே நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று என்னைக்காவது நாம ஜெபிச்சிருக்கிறோமா? ஒருவேளை இல்லை என்றால் இன்றாவது செய்ய வேண்டும். 20 வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு நாள் அப்படி நடந்து போய்கிட்டு இருந்தப்போ ரொம்ப அழகான ஒரு பெரிய ஆலயம் ஒன்று நான் பார்த்தேன். உடனே உள்ளுக்கு போனேன். உள்ள சுமார் 3,000 to 4,000 பேர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அவ்வளவு பெரிய ஆலயத்தை பார்க்கறது என் வாழ்க்கையில அது ஃபர்ஸ்ட் டைம். 3,000-4,000 பேர் இருக்கக்கூடிய ஆலயம். 20 வருஷத்துக்கு முன்னால அந்த ஆலயத்தை பார்க்கும்போது எவ்வளவு புலகாகிதம் அடைஞ்சேன்னா, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. இந்த ஆலயம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. அந்த சுற்றி சுற்றி பார்த்தேன். நான் சும்மா நடந்து போய்கிட்டு இருந்தப்போ அந்த ஆலயத்தை பார்த்து உள்ள வந்ததுனால உள்ள யாருமே இருக்கல. ஆலயமே அப்போ காலியா தான் இருந்தது. ஆனா அந்த ஆலயத்தை பார்த்தபோது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. உடனே நான் என்ன செஞ்சேன்னா, அதே ஆலயத்துல ஒரு மூலைக்கு போய் முழங்கால் படியிட்டு இப்படி ஜெபம் பண்ணேன். அந்த ஆலயத்தை பார்த்தபோது எனக்குள்ள வந்த ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தை என்னுடைய கண்களால் நான் எங்க தேசத்துல எப்பொழுது பார்க்க முடியும்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 3,000-4,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஆலயத்தை பார்த்து, ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தை எங்கள் தேசத்துல என்னால் எப்ப பார்க்க முடியும்? அப்படி பார்க்கிற பாக்கியத்தை எனக்கு அருளிச்சேங்க ஆண்டவரே. அந்த ஜெப விண்ணப்பத்தின் பலனாகத்தான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த சபை. நாம் சேவிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிறவரா? செய்வாரா? அப்ப நாம் அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்களேன். நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதே போல வைராக்கியத்தோடு கூட வாழவும் வேண்டும். D.L. மூடி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். சவாலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். யோசேப்பு தன்னைத்தான் அவனுடைய வாலிப பிராயத்திலே பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து விட்டான். தன் சாட்சியை காத்து கொண்டான். எவ்வளவோ சோதனைகள் வந்த போதும் நம்ம எல்லோருக்கும் ஒரு சவாலான விதத்துல அவன் வாழ்ந்தான். தேவன் ஒருவரை கண்டார், நீதியாக வாழ்கிற ஒருவனை. ஒரு அடிமைதான், வேலைக்காரன்தான். ஆனால் பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள் இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? உன்னுடைய நிலை என்ன? உன்னுடைய நிலைமை என்ன? நீ செய்கிற வேலை என்ன? நீ பெறுகிற சம்பளம் என்ன? இது எதையுமே கூட தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவசியமும் இல்லை அல்லது தடையும் இல்லை. தேவனுக்கு தேவையானதெல்லாம் என்னவென்றால், தம்முடைய சித்தத்தின்படி வாழ்கிற ஒருவனை பார்க்கிற போது தேவன் அந்த நபரை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். யோசேப்பை தேவன் உயர்த்தினார். எந்த அளவுக்கு உயர்த்தினார்? தேசம் முழுக்க பஞ்சம் உண்டான போது யோசேப்பை கொண்டு தேவன் தேசம் முழுவதற்கும் அதே ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு எகிப்து தேசத்திற்கு மாத்திரமல்ல, எகிப்து தேசத்தை சுற்றில் இருக்கிற எல்லா தேசங்களும் வந்து யோசேப்பால் கொடுக்கப்படுகிற ஆகாரத்தை வாங்கிக் கொள்வதற்கு அல்லது பெற்றுக்கொள்வதற்கு சுற்றியுள்ள தேசத்தார் எல்லோரும் வந்தாங்க. பஞ்சம் பயங்கரமாக இருந்தபோது யாக்கோபு தன் குமாரர்களை அழைத்து, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படி பஞ்சம் கூடிக்கிட்டே இருக்குல்ல, புறப்பட்டு போங்க, எகிப்து தேசத்துக்கு போங்க, அங்கே ஆகாரம் திருப்தியாய் கிடைக்கிறதா. இங்கே நாமோ பஞ்சத்துல தவித்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக? யாக்கோபின் வீட்டிலே அந்த பஞ்சம் தலைவிரித்தாடியது. யாக்கோபின் குமாரர்கள் சரியில்லாதவர்களாய் இருந்ததினாலே. ஏன் அந்த எகிப்து தேசத்திலே ஆகாரம் திருப்தியாய் கிடைத்தது?
அந்த தேசத்திலே ஆட்சி செய்கிறவன் பரிசுத்தவான் என்பதனால். எவ்வளவு அற்புதம் பாருங்க. ஒரே வீட்டுல பிறந்தவங்க தான், யாக்கோபின் குமாரர்கள் தான். ஒரு வீட்டிலோ பஞ்சம், அதே யாக்கோபு இருக்கிற இன்னொரு இடத்திலோ திருப்தி. டிஃபரன்ஸ் என்னவென்றால், யாக்கோபின் பிற குமாரர்கள் துன்மார்க்கராயிருந்தார்கள். யாக்கோபின் ஒரு குமாரனான யோசேப்போ பரிசுத்தன். பரிசுத்தன் ஆசீர்வாதகரமாய் மாறினான். பாவம் செய்தவர்களை பிச்சை எடுக்கிறவர்களாய் உருவானார்கள். பைபிள் சொல்கிறது, நீங்கள் கடன் கொடுப்பவர்களாய் இருப்பீர்கள், கடன் வாங்குகிறவர்களாய் இருக்க மாட்டீர்கள். அது எப்பொழுது சாத்தியம் என்றால், தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி, தேவ கட்டளையின்படி நாம் நடக்கும் போது. இன்னைக்கு நம்ம மத்தியில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? உங்களுடைய படிப்புல நீங்க எப்படி இருக்கணும்? தலையாக இருக்கணுமே தவிர வாலா இருக்கவே கூடாது. நீங்க நல்லா படிக்கணும், உன்னதமான கல்வியை எட்டணும், நல்ல மார்க்குகளோட வெற்றி பெறணும், உன் தாய் தகப்பன்மாருக்கு பெருமை உண்டாகும்படி வாழணும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி இருக்கணும். என்னோட கதையை கூட நான் சொல்றேன். ஒரு 11-12 வயசுல எங்க உறவுக்காரர்களுக்கு, அதாவது என்னுடைய மாமாவுக்கு ஒரு சினிமா தியேட்டர் இருந்தது. எனவே எனக்கெல்லாம் அங்க டிக்கெட் அவசியமே இல்லை. அங்கதான் எங்க அப்பா கூட அண்ணன் எல்லாம் இருப்பாங்க. அதனால அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சினிமா தியேட்டர் நடத்தி கொண்டிருந்த சமயத்துல எனக்கு டிக்கெட் வாங்க அவசியம் இல்லாததால எந்த நேரத்துல எந்த சினிமா பார்க்கணுமோ போயிடுவேன். அந்த சினிமாவில் அந்த ஹீரோ சிகரெட் குடிச்சா உடனே வந்து பிராக்டிஸ். எதுக்கு? சிகரெட் குடிக்கிறதுக்கு. பீடி குடிச்சா பீடி குடிப்பான். பாருங்க, என் தலையெடுத்து அவன் ஒரு சுருட்டை குடிச்சிட்டான். நீங்க நல்லா சிரிக்கிறீங்க. ஆனா எனக்கு அப்ப 12 வயசுங்க. அந்த சுருட்டை வாங்கி குடிச்ச உடனே தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். எங்க அம்மாவுக்கு உண்மையான விஷயம் தட்டா, ஐயோ பையன் விழுந்துட்டான் 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 விழுந்துட்டான்னு பயங்கர புலம்பல். ஆனா அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு தொடப்பத்தை எடுத்துட்டாங்க. சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு சினிமாவுக்கு போய் அந்த சினிமாவில் அந்த ஹீரோ என்ன செய்யணும்னோ அதைத்தான் நானும் செய்வேன். ஒரு ஹீரோவும் ஒவ்வொரு விதம். எனக்கு பிடிச்ச ஹீரோவுக்கு கொஞ்சம் கேர்லிங் ஹேர் இருக்கும். எனக்கும் அதே மாதிரி ஹேர் கேர்லி ஆகணும்னு என்ன செய்யணும்? ஹேர் ட்ரையர் போட்டு எல்லாத்தையும் கேர்ள் ஆக்கிட்டு வெளியே வரணும். அப்போ இது மாதிரியெல்லாம் இல்லைல்ல. அங்கிருந்து ஏறக்குறைய 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன டவுன். அந்த டவுனுக்கு போய் ஹேர் ட்ரையர் எல்லாம் போட்டுக்கிட்டு கேர்லி ஹேர் ஆக்கிக்கிட்டு அப்படி திரும்பி வருவேன். வயசு எவ்வளவு? 12 வயசு. என்ன ஷோக்கு கவனிங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பாக்கெட்ல சீப்பு, இன்னொரு பாக்கெட்ல பாத்தீங்கன்னா பவுடர் பாக்கெட்டு. ஆக்சுவலா ஸ்கூல் பக்கத்திலேயே ஒரு சலூன் இருந்தது. அங்க போய் அவர் கடை பவுடர் எடுத்து யூஸ் பண்ணா உதைப்பாரா இல்லையா? அதனால அவர் கடையில் இந்த கண்ணாடி இருக்குங்கிறதுனால கொஞ்சம் வாட்டர்லாம் அப்படி போட்டுக்கிட்டு தலையை அப்படி சீவறது, பவுடரை போட்டுக்கிறது. ஒருவேளை ஹீரோ கராத்தே ஃபைட் பண்ணா நாமும் போய் கராத்தே கத்துக்கணும். அந்த 12வது வயசுல கராத்தே கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 8 கிலோமீட்டர் தூரம் போவேன். போனதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லுவாரு? ஏர்லி மார்னிங் நீ வரணும்ப்பா, அது பச்சை தண்ணியில குளிக்கணும், அதுக்கப்புறம் 8 கிலோமீட்டர். இதெல்லாம் செஞ்சா கவனிங்க, 12வது வயசுல காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்து எங்க ஊர்ல இருந்து ஓட ஆரம்பிச்சா, எங்க ஊர் நாயெல்லாம் என் கூட ஓட வந்தா, நான் எப்படி பின்னால துரத்திட்டு வவ்வுன்னு கத்தும்போது ஊரே எழுமா எழாதா? யோசிங்க. மொத்த ஊரே எந்திரிச்சிரும். என்னன்னு கேட்டா, அதோ அந்த அம்மாவோட பிள்ளைதான். அவன் தான் காலங்காத்தால ஓடுறான், அவன் பின்னால நாயெல்லாம் ஓடுது. நாம ஏதோ திருடுதான் வந்துட்டான்னு சொல்லி பயந்து சாகுறோம் அப்படின்னு காலையில அம்மா கிட்ட வந்து, இதை பாருங்கம்மா, உங்க பையன் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவன் எங்கேயோ போறான், கராத்தேங்கிறான், அவன் பண்ற காரியத்தால எங்க யாருக்குமே தூக்கம் இல்லை அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லும்போது எங்க அம்மா என்ன பார்த்து, நீ என் வயிற்றுல பிறக்காம இருந்திருந்தாலே நல்லா இருக்கும்டா அப்படின்னு பயங்கரமா திட்டுவாங்க. நீ பிறக்காம இருந்திருந்தாலே நான் நிம்மதியா இருந்திருப்பேன்டா. அப்போ பட்டணத்துக்கு போய் இந்த கர்லிங் ஹேர் இதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்போ என்னதான் செய்யறாரு அந்த மனுஷன்? தலை சீவறதுக்கு சீப்பை வைக்கிறாரு. சீப்பை வச்சு, அம்மா தம்பிமார் தங்கிமார் இந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிடாதீங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு இல்லை, நான் எவ்வளவு உதவா இருக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்றேன். நல்ல சூடான காத்த அந்த முடியில படுற வைக்கிறது மூலமா அந்த முடியெல்லாம் சுருளா ஆயிடும் அப்படின்னு சொல்லி, அடிக்கடி இதுக்காக டவுனுக்கு போக முடியாதே அப்படின்னு நம்புங்க, என் தலைமுடிய அப்படியே சீப்ல பிடிச்சி அயன் பாக்ஸ் எடுத்து மேல வச்சுக்குவேன். தப்பு தவிர அந்த மாதிரி வேலை செஞ்சிடாதீங்க, இருக்கிற முடியும் போயிரும்.
இதுதான் என்னுடைய வாழ்க்கை. கவனிங்க, இது நல்ல படிப்பு கிடிப்பு ஒன்றும் கிடையாது. எங்க வீட்டில் இருக்கிறவங்க, எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கு படிப்பு மண்டையில் ஏறாது, இப்படியே ஊர் சுத்திக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சமயத்துல தேவதாசன் ஜெயபால் ஐயா அவங்க எங்க கிராமத்துக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சப்போ, இயேசு கிறிஸ்துவால் யாரையும் மாற்ற முடியும், யாரையும் சரி செய்ய முடியும் அப்படின்னு தேவ வார்த்தை அவர் பிரசங்கம் பண்ணப்போ, என்னோட மனசுல உண்மையாவே அந்த இயேசு அப்படி மாத்திருவாரா? சரி, டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி முழங்கால் படிக்கிட்டேன். முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பா கிட்ட நான் ஜெபிச்சேன். நீர் வாழ்க்கையை மாற்றுகிறவராமே, எப்பேற்பட்ட பாவியையும் மாற்றி விடுவீராமே. எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் எப்பேற்பட்ட உதபாக்கிறேன்னு. என்னை உம்மால மாற்ற முடியுமா? என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா? 12வது வயதுல நான் செய்த ஜெபத்தை கவனிங்க. என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா? தம்பிமார், தங்கைமார், 18, 19 வயசுல யாராவது இருக்கீங்களா? இருந்தா கையெழுத்துங்க பார்க்கலாம். 18 வயசுக்கு கீழே, 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, 12 வயசுல இருக்கிறவங்க தயவு செஞ்சு கவனிங்க. 12 வயது அன்னைக்கு நான் செய்த ஜெபம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கை மாற்ற முடியுமா? இன்று கட்டாயமாக ஒவ்வொருவரும் அந்த ஜெபம் செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே மாற்ற முடியுமா? பாழாகி போன வாழ்க்கை, பயங்கரமாக இருக்கிற வாழ்க்கை, பாவத்தில் விழுந்து கிடக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை மாற்ற முடியுமா? நீ எல்லாம் எதுக்காக வந்து பிறந்த என்று என் வீட்டாரே சொல்லுகிறார்கள். போயும் இப்பேற்பட்ட ஒருவனை கல்யாணம் செய்து கொண்டேனே என்று சொல்லி என் மனைவி சொல்லுகிறார். போயும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை ஏன் பெற்றேன் என்று என் அப்பா அம்மா அழுகிறார்கள். இப்பேற்பட்ட என் வாழ்க்கையை உம்மால் மாற்ற முடியுமா என்று இன்று நீ ஜெபிப்பாய் என்றால், நீ யாராக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை சரி செய்ய என் தேவன் தயாராக இருக்கிறார். வாலிப பிராயத்தில் தன் நுகத்தை சுமப்பவர்களுக்காக தேவன் எதிர்பார்க்கிறார். வாலிப பிராயத்திலே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்களுக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். யாரும் இருக்கீங்களா நம்ம மத்தியில? யோசேப்பை போல வாலிப பிராயத்தில் என் வாழ்க்கை தேவனுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். வாலிப பிராயத்திலே அருவருப்பான அசிங்கமான உலக சிற்றின்பங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்காமல் யோசேப்பை போல பரிசுத்தமாக வாழ்வதற்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வோர் யாரும் நம்ம மத்தியில் இருக்கீங்களா? வாருங்கள், சேர்ந்து ஜெபிக்கலாம். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் கண்களை மூடி, பிதாவே என் பிள்ளைகளை தரிசிங்க ராஜா, எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிங்கய்யா. சாத்தான் எந்தெந்த வகையில் அவர்களை கட்டியிருக்கிறானோ அந்த கட்டுக்களை எல்லாம் அறுத்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை சுதந்திரமாக்குங்க ராஜா. எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுவிங்க ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். உமக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ வேண்டும். உம்முடைய நுகத்தை அவர்கள் சுமக்க வேண்டும். அவர்கள் உமக்காகவே வாழ வேண்டும். அவர்கள் ஆண்டவர் உம்மை அவமானப்படுத்துகிறவர்களாய் வாழக்கூடாது. உம்மை காயப்படுத்துகிறவர்களாய் இருக்கவே கூடாது. பெற்றோரின் உள்ளத்திலே காயத்தை உண்டாக்குகிறவர்களாய் இருக்கக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஆசையை கொடுங்கப்பா. ஆண்டவருக்காகத்தான் வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை கொடுங்க ராஜா. புதிய ஆத்துமாவை அருளி செய்யுங்கப்பா. புதிய வாழ்க்கையை அருளி செய்யுங்கப்பா. புதிய அபிஷேகத்தை அருளி செய்யுங்க ராஜா. ஒவ்வொருவரின் இருதயத்திலும் நீரே வாசம் பண்ண வேண்டும். நாங்கள் உமக்காகத்தான் வாழ வேண்டும். உம்முடைய பிள்ளைகளாய்த்தான் வாழ வேண்டும். எங்கள் தேசத்துக்கான பெரிய ஊழியர்களாய் ஆக வேண்டும். பிரபஞ்சத்தையே கலக்குகிற சுவிசேஷர்களாய் உயர வேண்டும். பெரிய பெரிய சபைகளை ஸ்தாபிக்கக்கூடிய மேய்ப்பர்களாய் உம்முடைய பிள்ளைகள் உருவாக வேண்டும் ஆண்டவரே. தேவப்பட்ட கிருபை அருள வேண்டும் என்றும் தெளிவாய் திட்டவட்டமாய் பேசியதற்காக ஸ்தோத்தரித்து துதித்து ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த மன்றாட்டுக்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். Address Calvary, Post Box number 30, Kokatpalli, Hyderabad 72.